ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ட்ரேடிங்கான லாஜிக்கை இன்றைக்கி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம். இந்த லாஜிக் வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டிருந்தேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் ஒவ்வொரு வீடியோக்கும் அவங்களுடைய ஆதரவு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி 25,480 கிட்ட என்ட்ரி எடுத்து கிட்டத்தட்ட 580 ஒரு 85-90 பாயிண்ட் கிட்டே நம்ம பிடிச்சாச்சு டார்கெட்டை. சரி, இது லாஜிக் எப்படி சார், ஏன் இந்த இதில் என்ட்ரி எடுத்தீங்க, எதுக்காக என்ட்ரி எடுத்தீங்க? ஸோ இந்த ரீசன்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? சரி, இந்த விஷயம் நம்ம எஜுகேஷன் குரூப்லேயும் சரி, நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இடத்துலையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. இப்போ நம்ம ஒன்லி ஃபார் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது அவங்க இதுக்கான ஃபீஸ் டீட்டெயிலாம் கொடுத்து அவங்க ஜாயின் பண்ணாங்க. அது நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதாவது ஃபுல்லாக கிளாஸஸ் கம்ப்ளீட் முடிச்சுட்டு இந்த சப்போர்ட்டிங் கொடுத்தா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டில் ஸ்டேபிளாக நிற்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரும். இல்லை சார், எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஜஸ்ட் அந்த ப்ரைம் குரூப்பில் மட்டும் ஆட் ஆனால் போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருந்தேன். அதாவது சம் 299 சின்ன ஃபீஸ், டெய்லி 100 ருபீஸ் கணக்கு வரும் ஒரு மாதத்துக்கு. ஆனால் ஒரு மாதம் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங்காக தேவைப்பட்டால் மட்டும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் நம்ம ஃப்ரீ நம்பர், என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ப்ளஸ் என்னுடைய டெலிகிராம் சேனல் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சார் டிப்ஸ் சர்வீஸ், கால் சர்வீஸ் அது இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ என்ன ஃபீஸ் அதுக்குன்னு ஒரு குரூப் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி ஃபீஸாக நினச்சிங்க, இல்லை குரூப்பில் உள்ளே வரதுக்கு சான்ஸாக நினச்சிங்கன்னா சான்ஸ் எடுத்துக்க, உங்களுடைய விருப்பம் அது, ரைட்? நான் எந்த ஃபோர்ஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இதில். சரி, நம்ம டாபிக் போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல என்ட்ரிக்கான ஒரு வாய்ப்பை பார்த்தோம். அதை நம்ம எஜுகேஷன் குரூப்லேயும் ஷேர் பண்ண கிட்டத்தட்ட 11:40 கிட்டத்தட்ட 11:40 ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆச்சு இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல என்னோடய வியூவை இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் அமையுது. ஸோ இங்கே என்ட்ரிக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ டார்கெட் இதில் புக் பண்ணியிருந்தேன். சரி, இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்க நம்ம ரைட்டுங்களா? ஸோ இந்த 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பார்க்கலாம். அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட்டாக ஒர்க் ஆன இடம், நேற்று உங்களுக்கு மென்ஷன் பண்ண இந்த ஏரியா மென்ஷன் பண்ணிக்கிறேன், எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்க அப்படின்னா அப்பர் சைடு மூமெண்டம் பண்ணிங்க. ஸோ இந்த கேப் டக்குன்னு கேப் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆச்சு தெரியல, திரும்ப அதே இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகாத வரலும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஆகும், பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா திரும்ப சப்போர்ட் ஆகும். ஸோ இது காமன், இது எல்லா இடத்துலையுமே காமன், இங்கேன்னு கிடையாது. எந்த சார்ட்டில் வேணாலும் நீங்கள் போட்டிங்கன்னா கூட இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்கும். இங்கே கிளியராக தெரியுது பாருங்கள், இதில் மல்டி டைம் டபிள்யூ பேட்டர்ன் பண்ணி சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல சார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, பிரேக் டவுன் ஷார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த இதில் என்ட்ரி எடுத்து நம்ம இங்கே எக்ஸிட் ஆகிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வெரி சிம்பிள் தான். மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன்னா மார்க்கெட்டு இங்கேருந்து ஓப்பன் சரிஞ்சது, ரொம்ப ஃபால் ஆச்சு. கிட்டத்தட்ட அங்கே 620 440 பாயிண்ட் மைனஸ், அதாவது க்ரீன்லேருந்து அப்படியே ஃபுல்லாக ரெட்டு வந்துச்சு. ரெட்டு வந்தோடனே கண்டினியூ ஆகணும் மார்க்கெட்டு. ஒரு வேளை உங்களுக்கு உண்மையிலே கீழே போகணும் அப்படின்னு பிளான் இருந்துச்சுன்னா இங்கேருந்து லோ எல்லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வந்துடும். ஆனால் இங்கே லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆகலை, என்னாச்சுங்க, டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, மேலே மூவ் ஆச்சு. ஓகே, ரீசன் வெரி சிம்பிள் தான். ஓகே, வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த லாஜிக் வீடியோ டெய்லி போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லாஜிக் வீடியோ தொடர்ந்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.